ஹலோ எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா, யூனிவர்ஸ் காலிங் யூ ஃபார் கைடன்ஸ், ஆன்சர் இட். ஆக்சுவலி இந்த டைமில் ஏதோ ஒரு விஷயம் யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறாங்க. அது நீங்கள் கண்டிப்பாக இந்த டைமில் பண்ணணும். அது என்ன விஷயம் அப்படிங்கிறத பார்ப்போம். 3 பைல் வச்சிருக்கேன். ஸோ இன்னைக்கு கலர் தியரி தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ 3 கலர்ஸ் இருக்கு. பைல் நம்பர் 1 ப்ரௌன் கலர், பைல் நம்பர் 2 ப்ளூ கலர், பைல் நம்பர் 3 ரெட் கலர். ஸோ இந்த 3 கலரில் உங்களால் எந்த கலரோட அதிகமாக கனெக்ட் ஆக முடியுதுன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். அண்ட் உங்களோட ஃபேவரட் கலர்ஸை சூஸ் பண்ணலாம். அண்ட் சம்டைம்ஸ் உங்களோட இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ அந்த பைலும் சூஸ் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி இந்த 3 கலரோட எந்த கலரோட உங்களுக்கு அதிகமான ஒரு கனெக்ட் இருக்குது அப்படின்றதையும் பாருங்கள். அந்த பைலை சூஸ் பண்ணுங்கள். மோர் தேன் 1 பைல் சூஸ் பண்ணி நான் பார்க்குறேன், எனக்கு கொஞ்சம் கிளாரிட்டி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக பார்க்கலாம். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். டைம் ஸ்டாம்ப் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், அங்கே செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். பவுண்டரிஸ். இந்த கார்டை பார்க்குறப்ப உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸ்ட்ராங் ஆன ஒரு மெசேஜ் அப்படிங்கிறது இருக்கு. ஒரு பவுண்டரிஸை இந்த டைமில் கிரியேட் பண்ண சொல்கிறாங்க. இது ஃபாரெவருக்கு, அதாவது இந்த மொமெண்ட்ல இருந்து இனி உங்களுக்கு உங்கள் ஃப்யூச்சர் ஃபுல்லாகவே பவுண்டரிஸ் ரொம்ப தேவை, ப்ரொடெக்ஷன் ரொம்பவே தேவை. பிகாஸ் உங்களோட டைம் அண்ட் உங்களோட எனர்ஜி இது ரெண்டுமே ரொம்ப ப்ரீஷியஸ். இது வரைக்கும் எப்படி இருந்ததோ அது வேற விஷயம். பட் இனிமேல் வரக்கூடிய டைமில் உங்களோட வரக்கூடிய டேஸில் உங்களோட டைம் அண்ட் எனர்ஜி ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்யூச்சருக்கு. எந்த ஒரு விஷயமுமே மற்றவங்க கிட்ட சொல்லாதீங்க. நீங்கள் ஒரு நல்லது விஷயம் சொன்னீங்கன்னா பீப்புள் அந்த ஒரு எனர்ஜி, உங்களோட பாசிட்டிவ் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணுறாங்க. யார்கிட்டையும் எதுவும் ஷேர் பண்ணாதீங்க. அண்ட் அதே மாதிரி இந்த மொமெண்ட்ல இருந்து ஒருத்தவங்களுக்கு நோ சொல்ற இடத்துல இருக்கீங்கன்னா சொல்லுங்க. எந்த ஒரு கில்ட்டினஸ் எதுவுமே வேண்டாம். சே நோ, உங்களோட ஓன் ப்ரொடெக்ஷனுக்காக. அண்ட் சே எஸ், அதாவது எஸ் அண்ட் நோல தான் உங்களுக்கு இனிமேல் வரக்கூடிய டேஸே இருக்கு. உங்க மனசார ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எஸ் ஒருத்தவங்க இன்வைட் பண்றாங்க, அந்த இடத்துக்கு போகணும், மனசார எனக்கு ஆசை இருக்கு, நாங்க போறேன் அப்படின்னு ஒரு 100% உங்களோட சோல் ஹாப்பியா இருந்துச்சுன்னா எஸ் சொல்லுங்க. ஒரு டவுட்டோட இல்லை போனா ப்ராப்ளம் வரும், போனா நெகட்டிவிட்டி இருக்கும்னா நோ சொல்லுங்க. ஓகே, உங்களோட எஸ் அண்ட் நோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப் வெரி மச். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொடெக்ஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தேவைப்படுது. பைல் நம்பர் 1க்கு யூ கேன் சி இந்த பர்சன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ரொடெக்டடாக இருக்காங்க. இவங்க எவ்வளோக்கு எவ்வளோ அவங்களுக்கான ஒரு பவுண்டரிஸை செட் பண்ணிட்டு அதுக்குள்ளார வெரி மச் காம் அண்ட் ப்ரொடெக்டட். அந்த பார்க்குறப்பவே டிவைனோட கிளியராக கனெக்ட் ஆயிருக்காங்க. ஸோ யூனிவர்ஸ் அண்ட் டிவைனோட 100% கனெக்ட் ஆகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களோட எனர்ஜியை ப்ரொடெக்ட் பண்ணணும். வெளியில் இருக்கிற எந்த எனர்ஜியும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, உங்களோட எந்த எனர்ஜியும் வெளியில் போகக்கூடாது. இட் இஸ் நாட் தட் ஈஸி. இது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆனால் ரொம்ப ரிப்பீட்டேட்டிவாக இந்த ஒரு விஷயம் நீங்கள் செய்யணும். ஓகேங்களா?
பிகாஸ் ஏன் இந்த மெசேஜ் வந்து யூனிவர்ஸ் அர்ஜென்ட்டாக சொல்கிறாங்க அப்படின்னா, பிகாஸ் உங்கள் பைல் நம்பர் 1க்கு உங்களோட எனர்ஜி வந்துட்டு ஷேர் ஆகிட்டு இருக்கு. அது உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, நீங்கள் வந்து ஒரு பீப்புளோட, எந்த பீப்புளோட நீங்கள் கனெக்ட் ஆகிறீங்களோ அவங்களோட எனர்ஜி ஷேர் ஆகிட்டு இருக்கு. ஸோ பி கேர்ஃபுல். இந்த ஒரு பவுண்டரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த செல்ஃப் லவ் அண்ட் ஆல்சோ செல்ஃப் ரெஸ்பெக்ட், இந்த 2 விஷயத்துக்குமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப தேவை. ஓகேங்களா? இது 2மே வந்துட்டு அதிகரிக்கும். எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்கள் வந்து சீக்கிரமாக இந்த பவுண்டரிஸை கிரியேட் பண்ணுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ வந்து செல்ஃப் லவ் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அதிகரிக்கும். அண்ட் இந்த ஒரு பவுண்டரிஸை நீங்கள் கிரியேட் பண்ணினீங்களா மற்றவங்களுக்கு வந்து உங்களோட வேல்யூ புரியும். இப்போ பைல் நம்பர் 1 வந்து ஈஸியாக அவைலபிளாக இருக்கீங்க. யாருமே ஈவன் யாரு கூப்பிட்டாலும் போவீங்க, யார் கால் பண்ணாலும் அட்டென்ட் பண்ணுவீங்க. ஸோ ஈஸிலி அவைலபிள் பர்சன். உங்களுக்குன்னு ஒரு பவுண்டரிஸ் இல்லாமல் இருக்கு. இதனால வந்துட்டு ஒரு வேல்யூ தெரியல, பீப்புளுக்கு வந்துட்டு உங்கள் வேல்யூ தெரியல. ஓகே, ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த பவுண்டரிஸை கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா, டூ மச்சாக யாருக்குமே அவைலபிளாக இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வேல்யூ புரியும். ஓகே, சரி, இது வந்து இந்த இந்த மெசேஜஸ் எல்லாமே வந்துட்டு யூனிவர்ஸ் ரொம்ப வந்து இந்த டைமில் உங்களுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா தெர் இஸ் அ ரீசன். ஒரு ரீசன் இல்லாமல் சொல்ல மாட்டாங்க. உங்கள் லைஃப்பில் நடந்துட்டு இருக்க விஷயத்தை வச்சுட்டு தான் சொல்கிறாங்க இந்த மெசேஜ். ரைட், அண்ட் ஃபாலோ பண்ணுங்க, அது ரொம்ப முக்கியம். சம்டைம்ஸ் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு அமைதியாக இருக்கிறப்போ ஒரு டிஃப்ரெண்ட் பர்சனாக நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் அந்த பவுண்டரிஸை செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட் பர்சனாக மாறிடுவீங்க. ஒரு சில பீப்புள் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. எஸ், இட் வில் ஹேப்பன், பட் இட் இஸ் ஓகே. உங்களோட மன அமைதிக்கு, உங்களோட ஹாப்பினஸ்க்காக நீங்கள் இதை செய்யறதுல தப்பே கிடையாது. சரி, என்னைக்கு அந்த பவுண்டரிஸை வந்து கிரியேட் பண்ணுறீங்களோ யூ கேன் see the எனர்ஜி ஃப்ளோ. யூனிவர்ஸோட எப்படி ஒரு கரெக்டான ஒரு அலைன்மெண்ட்ல இருக்காங்க. எவ்ரிதிங் எனர்ஜி அப்படியே வந்துட்டு ஈஸியாக ஃப்ளோ ஆகுது. உங்களோட இன்ட்யூஷன், உங்களோட விஷன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், வெரி மச் பாசிட்டிவாக இருக்கும். ப்ரொடெக்ட் யுவர் பீஸ். உங்களோட ஹார்ட் சக்கரா நீட்ஸ் டு பி ப்ரொடெக்டட். ரொம்ப வருஷமாவே வந்துட்டு அது ஹர்ட் ஆயிருக்கு. பல வருஷமா ஏதோ ஒருத்தவங்க விட்டு அடுத்தவங்க மாற்றி மாற்றி ஹர்ட் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு. ஸோ உங்கள் ஹார்ட் சக்கரா வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த பவுண்டரிஸ் தேவைதான். ஓகே, அண்ட் கிரவுண்டிங் இஸ் வெரி மச் நீடட். கனெக்ட் மோர் வித் நேச்சர். இப்போ நீங்கள் நேச்சர் பிளேசஸ்க்கு போறீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற அந்த இயற்கை காத்தோட அண்ட் அந்த நேச்சர்ஸோட கனெக்ட் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் அமைதியாக அந்த மாதிரி மெடிடேட்டிவ் ஸ்டேட்ல வந்து உட்கார்ந்துட்டு வாங்க. ஜஸ்ட் கனெக்ட் மோர் வித் நேச்சர். பிகாஸ் பைல் நம்பர் 1 வந்து அதிகமாக ட்ராவல் பண்ண மாட்டீங்க. ஸோ நீங்கள் ரொம்ப பிஸி ஸ்கெடியூலில் இருக்கிற பர்சன் தான். ஸோ ரொம்ப கால்குலேட்டிவான பிளேசஸ்க்கு மட்டும்தான் போயிட்டு வரீங்க அப்படின்னா மோஸ்ட்லி நேச்சர்ஸ் அந்த ரிலேட்டடான பிளேசஸ்க்கு போகும்போது கனெக்ட் பண்ணுங்க. இந்த பவுண்டரிஸை ஒன்ஸ் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கிற அந்த ஒரு டாக்ஸிக் பீப்புள் வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உங்களை ரீச் பண்ணுறதுக்கு. இது வந்து எப்போ வந்துட்டு உங்களால் இந்த பவுண்டரிஸை கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எமோஷ்னலி பேலன்ஸ்டாக இருக்கப்போ. ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் எமோஷன்ஸ் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு பைல் நம்பர் 1க்கு. ஃபர்ஸ்ட் அதை பேலன்ஸ் பண்ணுங்க. ஒன்ஸ் எமோஷ்னலி நீங்கள் பேலன்ஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா இந்த பவுண்டரிஸை கிரியேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நீங்கள் எமோஷ்னலி பேலன்ஸ் ஆயிட்டீங்கன்னா வந்து யாருக்குமே வந்துட்டு அதிகமாக வந்து யாருக்கும் பேச மாட்டீங்க. இப்போது பைல் நம்பர் 1 வந்துட்டு வெரி டாக்கட்டிவாக இருக்கலாம், ரொம்ப அதிகமாக பேசிட்டு ரொம்ப ஜோவியல் டைப் ஆஃப் பர்சன், ஜாலி டைப் ஆஃப் பர்சனாக இருக்கலாம். பட் ஒன்ஸ் இந்த எமோஷ்னலி பேலன்ஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப அமைதியாயிடுவீங்க, சைலண்ட் பர்சனாக மாறிடுவீங்க. ஓகேங்களா? உங்களோட இந்த இப்போ பீப்புள் ப்ளீஸிங் ஆட்டிடியூட் இருக்குன்னா அது மாறிடும். ரைட். ஸோ ஓவராலாக வந்துட்டு பைல் நம்பர் 1க்கு என்ன சொல்கிறாங்க, உங்களோட நீட்ஸ், உங்களோட விஷஸ், ரெஸ்பெக்ட், லவ் ஃபர்ஸ்டாக வைங்க.
ரைட்? ஸோ இந்த பவுண்டரிஸ் தேவை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இமேஜோட நீங்களே கனெக்ட் பண்ணி பாருங்க, உங்களுக்கே புரியும் எப்படி ஒரு அழகான பவுண்டரிஸை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த பவுண்டரிஸ் வந்து ஃபார் எவருக்கு கிரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிஹைண்ட் யூ கேன் see the நேச்சரோட எவ்வளோ அழகாக கனெக்ட் ஆகுறாங்க. அண்ட் see you can see டிவைன் சைட்ல இருந்தும் இவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் ப்ரொடெக்ஷன் வருது. அண்ட் த எனர்ஜி ஃப்ளோ இஸ் வெரி கிளீன் அண்ட் நீட். ஓகேங்களா? ஸோ ட்ரை தட். ஓகே, நீங்களும் வந்துட்டு இந்த பவுண்டரிஸை போட ட்ரை பண்ணுங்க. ஜஸ்ட் ஆல் ஆஃப் அ சடன் வந்துட்டு அது கிரியேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பட் கீப் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. முடிஞ்ச அளவுக்கு அன்னெசரியான ஃபோன் கால்ஸ், அன்னெசரியான காசிப்க்கு என்டர்டைன்மெண்ட் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2. யாரெல்லாம் இந்த ப்ளூ கலர் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். Justice. Okay, wonderful. See, இந்த கார்டை பார்க்குறப்பவே வந்துட்டு வெரி மச் பீஸ்ஃபுல்னஸ் நல்லாவே தெரியுது. See, இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ரியாலிட்டி நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. இந்த டைமும் சரி, வரக்கூடிய டேஸ்லையும் பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி இன் த சென்ஸ் ஒரு பீப்புளோட ட்ரூ ஃபேஸஸ் அப்படி இருக்காது. பட் உங்கள் லைஃப்பில் அடுத்து என்ன செய்யறதுன்ற ஒரு குழப்பம், ஒரு மோட்டிவேஷன் இல்லை, ஏதோ ஒரு மாதிரி லைஃப் ட்ரையாக போயிட்டுருக்கு, எனக்கு என்ன ஐடியாஸே இல்லாமல் இருக்குங்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்கும். ஓகேங்களா? ஒரு சில ரியாலிட்டி கிடைக்கும். அண்ட் இப்போது நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு அதுக்கு மேலே எப்படி க்ரோத் கொண்டு போகிறதுன்னு தெரியல அப்படின்னா, ஒரு சில பீப்புள், சக்ஸஸ்ஃபுல் பீப்புள், அவங்களோட அந்த பிஸ்னஸ் விஷயம் வந்து உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். சம்வேர் உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள், இட் குட் பி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸ், யாரோ ஒருத்தவங்க, அவங்களோட ஃபேமிலி அண்ட் அவங்க ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் அவங்க உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருப்பாங்க. சரி, இந்த டைமில் வந்துட்டு கிளாரிட்டி ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் பயங்கர குழப்பத்தில் இருக்கீங்க. ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லைன்னா உங்கள் கெரியர் விஷயமாக இருக்கலாம். நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குன்னா கிளாரிட்டி தேவை. கன்ஃபியூஷன், டவுட்டோடே வந்து இருக்காதீங்க. ஒரு இந்த டவுட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட பீப்புள் காரணமாக இருக்காங்க அப்படின்னா டைரெக்டாகவே வந்துட்டு அவங்க கிட்ட பேசி சார்ட் அவுட் பண்ணிடுங்க. ஜஸ்ட் கிளாரிட்டி தேவை இந்த டைமில். அண்ட் சின்ஸ் ஜஸ்டிஸ் கார்டு வந்திருக்குங்கிறதுனால கர்மா, நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அது திருப்பி கிடைக்கும். ஸோ உங்கள் வார்த்தைகளில் கவனம். அண்ட் இனிமேல் வரக்கூடிய டேஸில் வந்துட்டு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், நல்ல க்ரோத் இருக்கும் பைல் நம்பர் 2க்கு. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்கள் எமோஷன்ஸ் அப்சைட், அதாவது கண்ட்ரோல் இல்லாமல் போகும். ஆல் ஆஃப் அ சடன் நீங்கள் உங்களை மீறி ஒரு சில வார்த்தைகளை பீப்புளை பேசுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வார்த்தைகளில் கவனம். நீங்கள் யாரையும் ஹர்ட் பண்ணிடாதீங்க. அண்ட் நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கீங்களோ இது வரைக்கும் அதுக்கான பலன் இருக்கும். ஓகேங்களா? எல்லாமே வந்து பேலன்ஸ் ஆகும். அண்ட் இனிமேல் வரக்கூடிய டேஸில் வந்துட்டு ஒரு விஷயம் வந்து என்ன சொல்கிறாங்க யூனிவர்ஸ் அப்படின்னா, இது வரைக்கும் சரி அண்ட் இனிமேலும் சரி, நீங்கள் உங்கள் லைஃப்பில் நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் பிளேம் பண்ணாமல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கோங்க. டோன்ட் பிளேம் எனி ஒன். ஓகேங்களா? உங்கள் பாஸ்டில் நடந்ததுக்குமே வந்துட்டு சம்வேர் நீங்களும் ஒரு ரீசன் தான். பிகாஸ் நீங்கள் அலோவ் பண்ணனால தான் அவங்க உங்களை ஹர்ட் பண்ணியிருப்பாங்க, உங்களை ஏமாத்திருப்பாங்க. ஸோ நீங்களே ஒரு ரீசனாக தான் இருந்திருப்பீங்க. ஸோ டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. பிளேம் கேமே வந்துட்டு இனிமேல் வேண்டாம். ஓகே? அண்ட் வரக்கூடிய டேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சில உண்மைகள் அண்ட் ஒரு சில டெசிஷன்ஸ் எடுக்கிற மாதிரி சூழ்நிலைகள் எல்லாமே வரும். உங்களோட லைஃப் வந்து இனி வரக்கூடிய டேஸில் போரிங்காக இருக்காது, ஏதாவது ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். சம்வேர் உங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்கும், பிஸியாகவுமே வந்துட்டு இருக்கும். அண்ட் ஒரு சில பீப்புள் வந்து ரைட் நவ் ஐ குட் ஃபீல் தட் illusionல இருக்கீங்க. ஸோ கன்ஃபியூஸ்ட், இல்லாததை இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிகிட்டே இருக்கீங்களா?
ஜஸ்ட் அதுலேருந்து வெளியே வாங்க. அதுக்கு காரணம் வந்து உங்க இலூஷன்ஸ்க்கான காரணம் அந்த பர்டிகுலர் பீப்புள் இல்லை அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்துல வந்து நீங்க கிளாரிட்டி இல்லாம இருக்கீங்க. ஸோ அதனாலதான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் கிளாரிட்டியோட இருங்க அப்படின்னு. அண்ட் கெட் மோஸ்ட்லி ஒயிட் கலர்ஸ் யூஸ் பண்ணுங்க. ஒயிட் கலர்ஸோட அதிகமாக கனெக்ட் ஆகுங்க. ஓகேங்களா? ஏதோ ஒரு உண்மை உங்களுக்கு தெரிய வரும் வெரி சூன். சம்திங் ஏதாவது ஒரு விஷயம். இன்ஃபேக்ட் ரொம்ப நாளா ஒரு உங்களோட ஏதோ ஒன்று வாங்கணும் இல்லை சேல் பண்ணணும்னு வச்சிருந்திருப்பீங்க. அது அப்படியே எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அதுல ஒரு நியூஸ் வரும். அதுல என்ன ப்ராப்ளம், ஏன் இப்படி இருக்குங்கிறதுக்கான ஒரு உண்மை வந்து தெரிய வரும். அண்ட் அந்த ஒரு விஷயம் சால்வ் ஆகும். இப்போ ஒரு வீடு சேல் பண்ணணும், வீடு வாங்கணும், அதுல பிரச்சனைகள் இருக்கு, ஆனா ஏன் அந்த பிரச்சனைகள் உண்மை தெரியலன்னீங்கன்னா கிடைக்கும். அதுக்கான ஒரு உண்மை தெரிய வரும் அண்ட் சால்வும் பண்ணிடுவீங்க. லீகல் மேட்டர்ஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா எஸ் உங்களுக்கு ஃபேவரா வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் உங்களோட ப்ரூஃப் அண்ட் உங்களோட பாயிண்ட் எல்லாமே கிளியரா எடுத்து வைங்க. அண்ட் உங்களோட பர்சனல் ரிலேஷன்ஷிப் இல்லைன்னா வேலை விஷயங்கள் ஏதாவது ஒரு அநியாயம் நடக்குது, எனக்கு வந்து தேர்ட் பார்ட்டி என் வாழ்க்கையில் இருக்காங்க, என்னோட பர்சனல் லைஃப்லயும் சரி ப்ரொஃபஷனல் லைஃப்லயுமே வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த பர்சன் விலகுவாங்க கொஞ்சம் கொஞ்சமா. ஓகேங்களா? அண்ட் உங்களோட ரிலேஷன்ஷிப்ல பொறுத்த வரைக்கும் ஹானஸ்டி அண்ட் ஓப்பன் கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம். மனசுக்குள்ளார வச்சுட்டு வெளியில ஒன்று பேசக்கூடாது. அண்ட் ஹானஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இல்லைன்னா உங்க ரிலேஷன்ஷிப் வந்துட்டு பேலன்ஸா இருக்காது. ரைட்? ஸோ கெரியர் பொறுத்த வரைக்கும் ஹார்ட் ஒர்க், நீங்க நேர்மையா எவ்வளோக்கு எவ்வளோ இருந்தீங்களோ அதுக்கான பலன் வெரி சூன் இருக்கும். உங்களுக்கு ஜஸ்டிஸ் கார்டு வந்திருக்கு. ஸோ யூனிவர்ஸ் இந்த டைம்ல சொல்லக்கூடிய விஷயங்கள் ஸ்டே பாசிட்டிவ், பாசிட்டிவா இருங்க அண்ட் உங்களுக்கான நியாயம் உங்களுக்கு கிடைக்கும். கெட் மூன் எனர்ஜியோட அதிகமாக கனெக்ட் பண்ணுங்க அண்ட் ஒயிட் கலர்ஸோடையுமே வந்துட்டு அதிகமாக கனெக்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்க்கலாம். கரேஜ். இந்த கார்டை பார்த்தீங்கன்னாவே எவ்வளோ ஒரு கலர்ஃபுல் அண்ட் ஆல்சோ வந்துட்டு வெரி போல்டாக இருக்கு. லைனோட ஒரு எனர்ஜி பாருங்களேன். இந்த வே அந்த லைன் பார்க்கறதும் சுற்றி அந்த ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கிறதும் வெரி பேஷனேட்டாக இருக்கு. சம்மேர் வந்துட்டு இது வந்து ஒரு ஸ்டேஜ் அஸ் அ பேஷன் அண்ட் ஆட்டிடியூட் ஆல்சோ நல்லா தெரியுது. இந்த ஒரு மெசேஜ் என்ன சொல்றாங்க யூனிவர்ஸ்? கரேஜ், ஸ்டெப் அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். ஃபர்ஸ்ட் மெசேஜே வந்து உங்களுக்கு அதுதான் வருது. ஒரு கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வாங்க. ஃபர்ஸ்ட் உங்களோட தைரியம், உங்களோட அந்த ரியல் டேலண்ட், இது எல்லாமே எப்போ வெளியே வரும் அப்படின்னா அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நீங்க எப்போ வெளியே வரீங்களோ அப்பதான் வரும். இது வந்து பிசிக்கலி மட்டும் கிடையாது, மென்டலி அண்ட் எமோஷனலியுமே கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வரணும். இப்போ பைல் நம்பர் 3 பீப்புளோட கனெக்ட் பண்ண பயப்படுறீங்க. அதுக்கான காரணம் வந்து நியூ ஃப்ரெண்ட்ஷிப்ஸ். பயப்படுறீங்க பிகாஸ் ஹர்ட் ஆகக்கூடாது. பட் அதுக்காக நீங்க உங்களவே வந்துட்டு ரொம்ப குறுக்கி வச்சிருக்கீங்க. ஸோ கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியே வாங்க. வரக்கூடிய டேஸ்லயும் சரி, இனிமேல் எந்த சேலஞ்சஸ் உங்க லைஃப்ல வந்தாலும் பர்சனலா இருக்கட்டும் ப்ரொஃபஷனலா இருக்கட்டும் தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்க. கான்ஃபிடென்ட் ரொம்ப முக்கியம். ஒரு விஷயம் என்னன்னா, ஏன் வந்து இந்த டைம்ல ஒரு கரேஜுங்கிற ஒரு மெசேஜ் உங்களுக்கு வந்திருக்கு? பிகாஸ் வந்து கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியே வரணும் அப்படின்னா உங்க லைஃப்ல ஒரு growth இருக்குன்னு அர்த்தம். நீங்க லைஃப்ல வளர்ந்துட்டு போக போக சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுவீங்க. என்னைக்குமே லைஃப்ல வளர்றப்போ ஒரு சேலஞ்ச் ஒரு ஸ்டேஜ்லயுமே இருக்கும். லைஃப் அப்படியே போர்டமா இருக்காது உங்களுக்கு. பட் அந்த சேலஞ்சஸை நீங்க வந்து கான்ஃபிடென்ட்டோட போல்டா ஃபேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எஸ் உங்களுக்கு சக்சஸ், உங்களுக்கு எல்லாமே ஃபேவரா வந்து வரும். ஓகேங்களா? ஸோ ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப். உங்களை நம்புங்க ஃபர்ஸ்ட். உங்களை ஆக்சுவலி பைல் நம்பர் 3க்கு உங்களுக்கு உங்க மேலேயே டவுட் இருக்கும். பிகாஸ் வந்து சுத்தி இருக்கிற பீப்புள் வந்து உங்களோட கான்ஃபிடென்ட்டை பிரேக் பண்ணியிருப்பாங்க. லிசன் பண்ணாதீங்க. ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப். உங்களுக்கு உங்களோட
ஒரிஜினாலிட்டி என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். அண்ட் ஏதாவது ஒரு பயம் இருக்கு, ஏதாவது ஒரு குழப்பங்கள் இருக்கு அப்படின்னா அதுல இருந்து வெளியே வாங்க. பைல் நம்பர் 3. நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நீங்க நினைச்சீங்க அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்ளமா இருந்தாலும் அதை அழகா சால்வ் பண்ண முடியும். அந்த குவாலிட்டி இருக்கு உங்களுக்கு, தைரியம் இருக்கு, கம்யூனிகேஷன் ரொம்ப நல்லா இருக்கு, பாயிண்டா பேசுவீங்க. யாராவது ஏதாவது ஒன்று சொன்னா கூட உங்க சைடு பாயிண்ட் எடுத்து வைக்கிறதுல அவ்வளோ கிளியரா இருப்பீங்க. ஆப்போசிட் பர்சன் பயப்படுவாங்க உங்ககிட்ட பேச. ஸோ இவ்வளோ வண்டர்ஃபுல்லான ஒரு குவாலிட்டி, நல்ல கம்யூனிகேஷன் இருக்கிறப்போ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. அண்ட் உங்க ஆரா, ரைட் நவ் பைல் நம்பர் 3க்கு ஆரா ரொம்ப வீக்கா இருக்கு. ஸோ இன்க்ரீஸ் யுவர் ஆராவை இன்க்ரீஸ் பண்ணுங்க. பேஷன், இன்ஃபேக்ட் ரிலேஷன்ஷிப் விஷயத்துலயுமே தைரியமா இருங்க. அதை நம்ம ஒரு விஷயத்த எக்ஸ்பிரஸ் பண்ணா அவங்க கோச்சிட்டு போயிருவாங்களோ, நம்மளை விட்டு போயிருவாங்களோ, இது மாதிரி பயந்துட்டே இருக்காதீங்க. ரிலேஷன்ஷிப் விஷயத்துல பைல் நம்பர் 3 பீப்புள் பிளீசரா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. பட் அந்த மாதிரி இருக்காதீங்க, அதுதான் ஒரு வீக்னஸ். அந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்க ரிலேஷன்ஷிப் லாங் லைஃப் வரத்துக்கு ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ டேக் கண்ட்ரோல், பி போல்ட். இது உங்க பார்ட்னர், உங்க லவ் லைஃப் மட்டும் கிடையாது, எந்த உறவாக இருந்தாலும் சரி. பீப்புள் பிளீசரா மட்டும் இருக்காதீங்க. ஓகே. அண்ட் அதே மாதிரி நீங்க ஒரு விஷயம் நம்பினீங்கன்னா மற்றவங்க ஒப்பீனியன் கேட்காதீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் செய்யணும், ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் நான் ஸ்டார்ட் பண்ணணும், உங்களால் அது செய்ய முடியும், அதுக்கான சோர்சஸ் இருக்கு, அதுக்கான ஹெல்ப் இருக்கு, என்னால் அது பண்ண முடியும் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டா இருந்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுங்க. சக்சஸோ ஃபெயிலியரோ எதுவா இருந்தாலும் அது உங்களோடே இருக்கும். பட் பீப்புள் கிட்ட ஒப்பீனியன் கேட்டீங்கன்னா ஒருத்தவங்களும் ஒன்னொன்னு சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும், அதுதான் பாயிண்ட். அண்ட் ரைட் நோ ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறதுல ஒரு லைஃப்ல முடிவு எடுக்கிறதுல ஏதோ ஒரு விஷயத்துல ரொம்ப குழப்பத்துல இருக்க மாதிரி இருக்கு. காரணம் பயம். என்ன பயம் இருக்கு பைல் நம்பர் 3க்கு? ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ் அண்ட் எனர்ஜி பாக்குறப்ப பயம் ஒன்னு ஸ்ட்ராங்கா இருக்கு. என்ன பயம்? எதுக்கு பயப்படுறீங்க? யாருக்கு பயப்படுறீங்க? ஃபர்ஸ்ட் அந்த பயம் என்னங்கறத நீங்க சால்வ் பண்ணுங்க. நீங்க அந்த ஒரு விஷயத்துக்கு பயப்படுறதுக்கு வேல்யூ இருக்கா? இருந்துச்சுன்னா ஓகே, அதை சால்வ் பண்ணுங்க. இல்லைன்னா யூஸ்லெஸ். ஓகேங்களா? அந்த பயத்தை விடுங்க. அந்த மனசுக்குள்ளார அந்த பயத்தினால மனசுல நிறைய தாட்ஸ், நிறைய எமோஷன்ஸ் ஹோல்டு பண்ணிட்டே இருக்கீங்க. ஒருத்தவங்க கிட்ட ஒன்னு சொல்லணும், உங்களுக்கு இப்போ சொன்னா அவங்க உங்களை விட்டு போயிருவாங்க, அந்த உறவு முடிஞ்சிடும். பயம். உங்களோட தாட்ஸ், எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணாதீங்க. என்ன சொல்லணுமோ அதை சொல்லுங்க. அந்த பர்சன் ஒரு ட்ரூவா ஒரு ஃபேக்காங்கிறதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏதோ ஒரு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ இந்த டைம்ல போல்டா இருங்க, எக்ஸ்பிரசிவா இருக்கணும். இந்த டைமும் சரி, வரக்கூடிய டேஸும் சரி. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்ட்ரென்த் கார்டு இருக்கு. ஹேவ் அ கிரேட் விஷன். ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. அதாவது ஒரு முன்கூட்டியே ஒரு சில விஷயங்களை உணர முடியும். ஒரு ப்ராப்ளம் வரப்போகுது, இல்ல உங்க லைஃப்ல ஏதாவது ஒன்று நடக்க போகுதுன்னா உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு உணர்வு வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு வண்டர்ஃபுல் குவாலிட்டி இருக்கு. ஒரு சில சைன்ஸ் அண்ட் மெசேஜஸ் யூனிவர்ஸ் கிட்ட இருந்து உங்களுக்கு வருது ஆல்ரெடி. அப்போ உங்களுக்கு யூனிவர்ஸோட பிளெஸிங்ஸ் அண்ட் கைடன்ஸ் டைரக்டா இருக்கிறப்போ என்ன பயம்? ஓகே. ஸோ உங்களோட அந்த போல்ட்னஸ் இன்வோக் பண்ணுங்க. கீப் சேயிங் ஐ எம் ஸ்ட்ராங், ஐ எம் போல்ட், ஐ கேன் ஓவர் கம் எனி திங். இது மாதிரி ஒரு பாசிட்டிவான ஒரு சென்டென்சஸ் ஆஃபன் சொல்லிட்டே இருங்க. உங்க மைண்டும் பாசிட்டிவ் ஆயிடும். அந்த போல்ட்னஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஓகே. என் லைஃப்ல என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை என்னால ஈஸியா சால்வ் பண்ண முடியும். அதுக்கான ஒரு குவாலிட்டி என்கிட்ட இருக்கு. சொல்லுங்க. கண்ணாடி முன்னாடி போய் நின்றுட்டு ஆஃபன் சொல்லுங்க. பாசிட்டிவான செல்ஃப் டாக் ரொம்ப முக்கியம். ஓகே. பைல் நம்பர் 3 உங்களுக்கான மெசேஜ் இதுதான். ஸோ இந்த கார்டோட கனெக்ட் பண்ணி பாருங்க. வண்டர்ஃபுல்லான ஒரு மெசேஜ் உங்களுக்கு கிடைக்குது. ஓகே. So that's all for pile number 3. Thank you.